அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். வைகாசி மாத ராசி பலன். கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் ராகு, 2 சனி, 7 சனியில் குடும்ப சனி நடைபெறுகிறது. 3 செவ்வாய், 4 சூரியன், புதன், சுக்கிரன், 5 குரு, 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். பண வகையில் கவனம் தேவை. 2 சனி, 7 சனியில் சனி இருப்பதால் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் 7 சனியாக இருப்பதால் பண வகையில் கவனம் தேவை. கடன் வாங்குதல் கூடாது, கொடுத்தல் கூடாது. உத்தியோகத்தில் கவனம் தேவை. பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். குடும்பத்தில் திருமண வயதில் பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ இருந்தால் விவாகம் தடைபடும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமைவதில் தடங்கள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் எந்த விதத்திலும் மேல் அதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது. இடமாற்றம், பதவி உயர்வு மாற்றம் கிடைப்பதில் சற்று தடங்கல்கள், தாமதங்கள் உண்டாகலாம். சற்று பொறுமை தேவை. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சந்தை நிலவரத்தை அறிய வேண்டும். முன்கூட்டியே தெரிந்து அதற்கு ஏற்றவாறு தாங்கள் செயல்பட வேண்டும். சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பை எதிர்பார்த்தால் ஏமாற்றமே மிஞ்சும். புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதை சற்று ஒத்து போட வேண்டும். கலைத்துறையை பொறுத்தவரை இருக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்தல் வேண்டும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு பிறரிடம் பழகும்போது கவனமாக பழகுதல் வேண்டும். தங்களை பற்றி வீண் வதந்திகள், புகழுக்கு களங்கம் அனைத்தும் உண்டாகும். தயாரிப்பாளர்களுக்கு பல தயாரிப்புக்கு தேவையான பல உதவிகள் கிடைப்பது தாமதமாகலாம். அரசியல் துறை பொறுத்தவரை கவனமாக இருங்கள். கட்சிக்குள் பொது பதவிகள் கிடைப்பது தாமதமாகலாம். தங்களுடைய செல்வாக்கு குறையும், புகழுக்கு பங்கம் உண்டாகும். மாணவர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். சிலர் உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் நன்றாக இருக்கும், மகசூல் அதிகரிக்கும், பயிர்கள் செழிக்கும், கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பெண்களுக்கு நகைகள், ஆடைகள் சேரும். உடல் நலனை நன்றாக பராமரித்தல் வேண்டும். பாத சனி என்பதால் கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி வரலாம். சிறு உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று சந்திக்க வேண்டும். பல வகையில் எச்சரிக்கையாக இருங்கள். அனாவசியமாக கடன் வாங்குதல் கூடாது. மற்றபடி தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.